தான் வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுவாங்க கோபம் நல்லது, வைராக்கியம் நல்லது. மற்ற இடத்துலலாம் இதெல்லாம் விட்டு இருந்தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க நான் விடாதீங்கன்றேன். வைராக்கியம்னா தப்பு கிடையாது, பிடிவாதம்னா தப்பு கிடையாது. ஆனா எதுல பிடிவாதமா இருக்கிறீங்க? சாதிக்கிறதுல, முன்னுக்கு வர்றதுல, வாழ்க்கையின் காரியங்கள். அப்ப அது ஒரு நல்ல கேரக்டர். கோபம் கூட நல்லதுதான்ற. மனைவி மேலையும் பிள்ளைகள் மேலையும் வராத வரைக்கும் அது எது மேல வரணும்? கடனை ஒன்னுக்கு அப்படின்னீங்கன்னா கடனே போயிடும். நாம இந்த அப்பாவி ஜீவன் 2 இருக்கும், அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். நீ பலசாலியான ஒரு ஆள் அடிச்சு பாரு பார்ப்போம். திருப்பி அடிச்சிடும்ல பிரதர். சும்மா வீராப்பெல்லாம் வீட்டில் தான் காட்டுறது 4 செவத்துக்குள்ள. அது பேர் வீரமே கிடையாது. கோபம் காட்டப்பட வேண்டிய இடமே அது கிடையாது. கோபம் இருக்குதுன்னா உங்க வாழ்க்கையில இந்த கெட்ட பழக்கத்தினால தானே. அந்த கெட்ட பழக்கத்துக்கு மேல கோவப்பட்டு பாருங்க, இந்த பழக்கமே இல்லாம போ. எல்லாமே கடவுள் நல்லதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுவாங்க கோபம் நல்லது, வைராக்கியம் நல்லது. மற்ற இடத்துலலாம் இதெல்லாம் விட்டு இருந்தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க நான் விடாதீங்கன்றேன். ஓ வைராக்கியத்தை தூக்கி எறிவாயாக சகோதரன், ஓ கோபத்தை தூக்கி எறிவாயாக சகோதரியே. நோ நோ நோ, தூக்கிலாம் எறிய வேண்டாம், காட்டுற இடத்தை மட்டும் மாத்துங்க. எல்லாம் சொல்லுங்க பிடிவாதம் நல்லது. ஆமென். பிடிவாதமா இருக்கணும். புட்சாலும் உடும்பு புடின்ற மாதிரி என்ன பண்ணும்? அவங்க தான் சாதிக்கிறாங்க. லெட்டர் போடும்போது ஸ்டாம்ப் ஓட்டுறோம்ல, எது வரைக்கும் ஸ்டாம்ப் இருக்கணும்? போய் சேர்ற அது மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி ஒட்டிக்கணும். என் டெஸ்டினியை ரீச் பண்ற வரை நான் விடுறதில்லை. பாருங்க, நான் தீர்மானம் பண்ணிட்டேன், 100 கோடிக்கு கட்டாம விடுறதில்லை. பல 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்காம விடுறதில்லை. ஆமென். அதனாலதான் பாருங்க, டிராவல் பண்றேன், போய் பேசுறேன், போய் எழுப்புறேன், சாதாரண பிள்ளைகளை தட்டி எழுப்புறேன், போய் அவங்களுக்கு ட்ரெயின் பண்றேன், அவங்களுக்கு டீச் பண்றேன். சும்மா இருக்கிறதே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. எத்தனை பேர் கத்துக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, எப்படியோலாம் நடக்கிறது இல்லை, இப்படிதான் என்று வகுக்கப்பட்டு எல்லாம் நடக்கிறது. அது எப்படின்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கும்.